உறவுகளுக்குள்ளே நடக்கும் சதி வலைகளும் துரோகங்களும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இந்த அளவுக்கு புரட்டி போடும் என்பதற்கு இன்றைய அழகே அழகு தொடரின் கதை ஒரு மிகப்பெரிய உதாரணம். அன்பாக இருக்க வேண்டிய கணவனே ஒரு அரக்கனாக மாறினால் அந்த பெண் என்ன செய்வாள் என்ற மிகப்பெரிய கேள்வியோடு தான் இன்றைய கதை ஆரம்பமாகிறது. குடும்பத்தில் ஆணாதிக்கம் தலைவிரித்தாடும் போது அதை எதிர்த்து நிற்கும் ஒரு பெண்ணின் போராட்டம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் நாம் உணர முடிகிறது. கணவனோடு ஒரே அறையில் தங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் மதி அங்கே என்ன செய்யப் போகிறாள்? கணவனின் போலி அன்பை அவள் ஏற்றுக் கொள்வாளா அல்லது அவனை எதிர்த்து நின்று தன் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வாளா என்ற திக் நிமிடங்களோடு இன்றைய கதை மிகவும் விறுவிறுப்பாக நகர்கிறது. கதை ஆரம்பிக்கும் போது வீட்டின் கூடத்தில் ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு உரையாடல் நடக்கிறது. அழகு மலர் தன் குழந்தையோடு மிகச் சாதாரணமாக புன்னகையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய அந்த மகிழ்ச்சியான முகத்தை பார்த்தபடி அங்கே அமர்ந்திருக்கும் வீட்டில் உள்ள சதிகாரன் சுரேஷிடம் ஒரு கொடூரமான ஆணாதிக்க உண்மையைச் சொல்கிறான். பெண்கள் எப்போதும் நாம் காட்டும் உணர்வுகளை 10 மடங்காக திருப்பிக் கொடுப்பார்கள் என்று அவன் கூறுகிறான். நாம் கோபத்தை காட்டினால் அவர்கள் 10 மடங்கு கோபத்தை காட்டுவார்கள், அதே நாம் அன்பை காட்டினால் அவர்கள் 10 மடங்கு அன்பை கொட்டுவார்கள் என்று சுரேஷின் மனதை மாற்றுவதற்கான சதி திட்டத்தை அவன் விதைக்கிறான். ஒரு பக்கம் அழகு மலர் எதுவும் அறியாமல் குழந்தையை உறங்க வைக்கச் செல்ல, மறுபக்கம் இந்த வீட்டு ஆண்கள் மதியையும் சுரேஷையும் எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சதி வலையை பின்னுகிறார்கள். இது வெறும் அன்புக்காக பின்னப்படும் வலை அல்ல, ஒரு பெண்ணின் சுயமரியாதையை அடக்கி அவளை தங்களுக்கு கீழ் அடிமையாக வைத்திருக்க அவர்கள் போடும் தந்திரம் என்பது அந்த பார்வையிலேயே அப்பட்டமாக தெரிகிறது. சிறிது நேரத்தில் அங்கே வரும் மதி இந்த சதி திட்டங்களை உடைத்தெறியும் விதமாக ஒரு எரிமலையாக வெடிக்கிறாள். அங்கே நடக்கும் உரையாடலை கேட்டு கோபத்தின் உச்சிக்கு செல்லும் அவள் சுரேஷும் அந்த பெண்ணும் ஒரே அறையில் தங்குவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று தன் ஆவேசத்தை வெளிப்படுத்துகிறாள். ஒரு மனைவியாக அவளுடைய நெஞ்சில் எரியும் நெருப்பு அவளது கண்களில் அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் அந்த வீட்டில் உள்ளவர்களோ அவளது உணர்வுகளை துளி கூட மதிக்காமல் அவளை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் இருவருக்கும் இன்று முதலிரவு நடக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அந்தச் சதிகாரன் மதியின் முகத்திற்கு நேராகச் சொல்லும் போது மதியின் இதயம் சுக்குநூறாக உடைகிறது. தன்னுடைய கணவனை இன்னொருத்தியோடு சேர்த்து வைக்கும் இந்த குடும்பத்தின் கொடூரமான முகத்தை பார்த்து மதி அதிர்ச்சியில் உறைகிறாள். ஆனாலும் அவள் பின்வாங்கவில்லை. அவர்களை இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்று அவள் கண்ணீரோடு சவால் விடுகிறாள். ஆனால் அந்த சதிகாரன் மிகவும் அலட்சியமாக, நீ இப்படிச் செய்தால் காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் விவாகரத்து கேட்டு போக வேண்டியதுதான் என்று அவளை மிரட்டுகிறான். மதியின் கண்களில் கண்ணீர் திரண்டாலும் அவளது மன உறுதி சற்றும் குறையாமல் அங்கே ஒரு பெரும் போர் நடக்கிறது. இதற்கிடையில் சுரேஷை அவனது அறைக்கு அழைத்துச் செல்லும் அந்த சதிகாரன் அவனுக்கு சில தந்திரங்களைச் சொல்லிக் கொடுக்கிறான். மதியின் மனதை எப்படி மாறுவது என்று அவன் ஒரு வஞ்சகமான திட்டத்தை வகுக்கிறான். சுரேஷின் சட்டையில் நறுமணம் வீசும் திரவியத்தை தெளித்து விட்டு அவன் பேசும் வார்த்தைகள் விஷம் போன்றது. பெண்கள் அன்பான வார்த்தைகளுக்கு எளிதில் மயங்கி விடுவார்கள், அதனால் நீ அவள் அறைக்குச் சென்றதும் அவளிடம் மிக அன்பாக பேசு என்று அவன் சுரேஷுக்கு மூளைச் சலவை செய்கிறான். அதுமட்டுமில்லாமல் நீ அவளை அடித்ததற்காகவும் வீட்டை விட்டு வெளியே போகச் சொன்னதற்காகவும் அவளிடம் ஒரு போய் மன்னிப்பு கேள் என்றும் சொல்கிறான். மனைவியின் மீது உண்மையான அன்பு இல்லாமல் வெறும் தந்திரத்தின் மூலம் அவளை அடக்க நினைக்கும் இந்த ஆண்களின் வஞ்சகம் பார்ப்பவர்கள் இரத்தத்தை கொதிக்க வைக்கிறது. சுரேஷும் அந்த சதிகாரனின் பேச்சை கேட்டு ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு மதியை ஏமாற்ற தயாராகிறான். தன் மீது தெளிக்கப்பட்ட வாசனை திரவியத்தை விட அவன் மனதில் தெளிக்கப்பட்ட வஞ்சகம் தான் மிகவும் அதிகமாக வீசுகிறது. மறுபக்கம் மனம் உடைந்த மதி குழந்தைகளை உறங்க வைத்து கொண்டிருக்கும் அழகு மலரிடம் வருகிறாள். தன்னுடைய வலிகளை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு ஆறுதலுக்காகவும் அவள் அழகு மலரை நாடி வருகிறாள். இன்று இரவு தான் குழந்தைகளுடன் தூங்குவதாக மதி மிகவும் கெஞ்சும் குரலில் சொல்லும் போது அங்கு நடக்கும் அந்த திருப்பம் மதியை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. இந்த வீட்டில் தனக்கு ஒரே ஒரு ஆதரவு அழகு மலர் மட்டுமே என்று நினைத்திருந்த மதிக்கு அவள் சொன்ன வார்த்தைகள் பேரிடியாக இறங்குகிறது.
நீ இங்கே தூங்க வேண்டாம், நீ சுரேஷின் அறைக்கே செல் என்று அழகு மலர் மிகவும் கண்டிப்பாகச் சொல்கிறாள். இதைச் சற்றும் எதிர்பாராத மதி அதிர்ச்சியோடு அவளை பார்க்கிறாள். தன் சொந்த சகோதரியே தன்னை அந்த அரக்கனிடம் தள்ளி விடுகிறாளே என்ற வலி மதியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது. யாருமே தனக்கு ஆதரவாக இல்லை என்ற தனிமையும் பயமும் மதியின் நெஞ்சை அடைக்கிறது. மிகுந்த மன வலியோடு வேறு வழியின்றி மதி கனத்த இதயத்துடன் சுரேஷ் இருக்கும் அறைக்குச் செல்லத் தயாராகிறாள். சுரேஷின் அறைக்குள் மதி நுழையும் போது அங்கே ஒரு மரண அமைதி நிலவுகிறது. மதி படுக்கையின் ஒரு ஓரத்தில் யாரிடமும் பேச பிடிக்காமல் தன் சுயமரியாதையை நெஞ்சில் சுமந்தபடி கோபத்தோடு அமர்ந்திருக்கிறாள். அவளது முகம் முழுவதும் வெறுப்பும் வலியும் படர்ந்திருக்கிறது. அவளை பார்த்த சுரேஷ் அந்த சதிகாரன் சொல்லிக் கொடுத்தது போல தன் போலி அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ சாப்பிட்டாயா என்று அவன் மிகவும் சாதாரணமாக கேட்கிறான். ஆனால் மதி அவனை கண்டுகொள்ளவே இல்லை. அவளது மெளனம் அவனை மிகவும் எரிச்சலடையச் செய்கிறது. தன் தந்திரங்கள் எதுவும் பலிக்கவில்லை என்பதை உணர்ந்த சுரேஷ் தனக்கு தானே முணுமுணுக்கிறான். இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் நான் பேசும்போது அமைதியாக இருப்பாள் என்று அவன் மனதில் ஆணாதிக்க அகம்பாவம் தலைதூக்குகிறது. ஆனாலும் அவன் தனது நாடகத்தை விடாமல் தொடர்ந்து அவளிடம் பேச்சு கொடுக்க முயற்சிக்கிறான். அவளது அக்கா வீட்டை பற்றி பேசி அவளது கவனத்தை திருப்ப பார்க்கிறான். ஆனால் மதி ஒரு பாறையைப் போல அசைவில்லாமல் அவனது வார்த்தைகளை வெறுப்போடு கடந்து செல்கிறாள். சுரேஷின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக மீறுகிறது. அன்பாக பேசி ஏமாற்ற நினைத்த அவனது உண்மையான அரக்க முகம் மெல்ல மெல்ல வெளிவரத் தொடங்குகிறது. அவன் மதியின் அருகில் சென்று அவளது கையை பிடிக்க முயற்சிக்கிறான். அவளது மென்மையான கைகளை தடவி பார்த்துவிட்டு தன்னுடைய முரட்டுத்தனமான கைகளை காட்டுகிறான். என் கை எவ்வளவு முரட்டுத்தனமாக இருக்கிறது பார், இந்த கையால் யாரையாவது அடித்தால் அவர்கள் 10 அடி தள்ளி போய் விழுவார்கள் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்லும் போது அது வெறும் சாதாரண வார்த்தை அல்ல, அது மதிக்கு அவன் விடுக்கும் ஒரு மறைமுகமான கொலை மிரட்டல் என்பது அவளுக்கு புரிகிறது. என்னை மிரட்டுகிறாயா என்று மதி அவனை நேருக்கு நேர் பார்த்து கோபமாக கேட்கிறாள். அவன் இல்லை என்று சிரித்தபடியே அவளை நெருங்கி அவளை பலவந்தமாக தொட முயற்சிக்கிறான். அதுவரை அமைதியாக இருந்த மதியின் பொறுமை ஒட்டுமொத்தமாக எரிமலையாக வெடிக்கிறது. தன் அனுமதியில்லாமல் தன்னை தொட நினைத்த அந்த அரக்கனை முழு பலத்தையும் திரட்டி அவள் வேகமாக பிடித்து தள்ளுகிறாள். எதிர்பாராத அந்த பயங்கரமான தாக்குதலால் நிலைகுலைந்த சுரேஷ் பின்னோக்கிச் சென்று படுக்கையின் விளிம்பில் மோதி கீழே விழுகிறான். அவன் தலையில் பலமாக அடிபடுகிறது. வலியால் துடித்தபடி சுரேஷ் தரையில் கிடக்க அதிர்ச்சியில் உறைந்து போன மதி மூச்சு இறைக்க அவனை பார்த்தபடி அப்படியே நிற்கிறாள். அந்த அறையில் எங்கும் மரண அமைதி சூழ்ந்து கொள்கிறது. கோபமும் பயமும் கலந்த ஒரு அதிர்ச்சியான மனநிலையில் மதி உறைந்து நிற்கிறாள். சுரேஷ் கீழே விழுந்து துடிப்பதோடு இன்றைய கதை மிக விறுவிறுப்பாக முடிவடைகிறது. நாளை என்ன நடக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போது அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது. தலையில் அடிபட்ட சுரேஷ் உண்மையாகவே சுயநினைவை இழந்து விடுவானா, அல்லது இதுவும் மதி மீது பழி போட அவன் ஆடும் ஒரு புதிய கொடூர நாடகமாக இருக்குமா? இந்த சத்தம் கேட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் அங்கே வந்தால் மதியின் நிலைமை என்னவாகும்? அத்தனை பேரும் சேர்ந்து மதியை வீட்டை விட்டு துரத்த திட்டம் போடுவார்களா? அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ள மதி வேறு ஏதாவது ஒரு அதிரடி முடிவை எடுப்பாளா? அழகு மலர் இந்த நேரத்தில் உண்மையை உணர்ந்து மதிக்கு ஆதரவாக வந்து நிற்பாளா, அல்லது குடும்பத்திற்கு பயந்து அமைதியாகி விடுவாளா? அடுத்த பகுதி உணர்ச்சிகளின் உச்சமாக இருக்கப் போவது மட்டும் நிச்சயம்.